திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்தோ வந்தான் வந்தியன். தன்னை அண்ணாந்து பார்த்தபடியே சிரித்து கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானை பார்த்ததும் வந்தியத்தேவன் திடுக்கிட்டு விட்டான். இன்றிரவு இந்த சோலையிலேயே கழிப்பதாக உத்தேசமா, அல்லது கடம்பூர் மாளிகையில் கழிக்கப் போகின்றாயா என்று அந்த வைணவன் கேட்டதும் அதிர்ந்து போனான் வந்தியத்தேவன். ஒரு கேள்வியை எழுப்பி அதன் மூலமே 10 விடைகளை தெரிந்து கொள்ளும் சாமர்த்தியம் கொண்டவன் அந்த வைணவன் என்பதை அவனை பார்க்கும் பொழுதே தெரிந்தது. கையில் தடி ஒன்றை ஏந்தி கொண்டு அவன் நின்றிருந்த விதமானது இவரிடம் செய்திகளை வாங்காமல் விடப்போவதில்லை என்பதை புலப்படுத்தியது. வந்தியத்தேவன் செய்வதறியாமல் தான் அமர்ந்திருந்த உயரத்திலிருந்து கீழே புல்வெளியில் பாய்ந்தான். இப்படித்தான் சிறிய திருவடியை அசோகவனத்தில் பரத்திலிருந்து தாவியிருக்க வேண்டும். சிறிய திருவடிக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் உனக்கும் ஏற்படும் போல் இருக்கிறது. அசோகவனத்தில் சிறிய திருவடி கணையாழியை கொடுப்பதற்கு பிராட்டியை தேடி அலைய முதலில் அவள் கண்களில் பட்டது ராவணன்தான். அதேபோல் நீயும் உன்னிடம் இருப்பதை கொடுப்பதற்கு பிராட்டியை நாடி செல்ல அதற்கு முன்பாக யாரை காணக்கூடாதோ அவரை கண்டுவிட்டாய் போல் இருக்கிறது. ஆழ்வார்க்கடியான் கூற அவனை திகைப்புடன் உற்று பார்த்தான் வந்தியத்தேவன். இந்த வைணவன் அசகாய சூரனாக இருக்கின்றானே, உளவியல் அறிந்தவனா? இவன் வந்த நோக்கத்தை அறிந்தது போல் பேசுகின்றானே. இவன் குந்தவைக்கும் சுந்தர சோழருக்கும் ஆதித்த கரிகாலனிடமிருந்து ஓலை கொண்டு வருவதை எப்படி யோகித்தான் இந்த வைணவன்? யார் இவன்? அனைத்தையும் நேரே கண்டது போல பேசுகின்றானே. உன் பெயர் திருமலை நம்பிதானே? உன்னை நம்பி என்றே அழைக்கின்றேன். என் பெயர் வந்தியத்தேவன். அதற்கு மேல் என்னை பற்றி கூறுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் நீ பேசுவது ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லை. என்ன பிராட்டி காணக்கூடாத யாரை நான் கண்டுவிட்டேன் என்கின்றாய்? எல்லாவற்றிற்கும் மேலாக நான் கடம்பூர் மாளிகையில் இரவை கழிக்கப் போவதாக எப்படி அறிந்தாய்? வந்தியத்தேவனின் குரல் காட்டத்துடன் ஒலித்தது. அவசரப்படாதே. குதிரையின் மீது பயணித்து வரும் நீ வீரநாராயண ஏரியின் பக்கமாக வந்திருக்கிறாய் என்றால் 2 காரணங்கள் தான் இருக்க வேண்டும். ஒன்று, இதோ அருகே இருக்கும் வீரநாராயண பெருமாள் கோவிலுக்கு செல்லுகிறாய் என்று நினைக்கின்றேன். உன்னை பார்த்தால் இளம் குமரனாக இருக்கின்றாய். அங்கே கோயில் கொண்டிருக்கும் பெருமாளின் பிராட்டி மரகதவல்லியை தரிசனம் செய்ய நினைக்கின்றாய். அந்த பிராட்டிக்கு மலர் மாலையை சாற்றினால் உனக்கு மாலை சூட ஒரு கன்னிகை விரைவில் நாடி வருவாள். அந்த பிரார்த்தனையை செலுத்த நீ பிராட்டியை நாடி செல்வதாக முன்பாக பழுவேட்டரையரை காண வந்துவிட்டதே என்பதைத்தான் அப்படி சொன்னேன் என்று ஆழ்வார்க்கடியான் சிரித்தான். நான் கோவிலுக்கு செல்லும் எண்ணத்தில் வரவில்லை, வந்தியத்தேவன் கூறினான். அதையும் கண்டுகொண்டேன். கோவிலுக்கு செல்ல நீ வீரநாராயண ஏரியின் பக்கம் வரவில்லை என்றால் நீ கடம்பூருக்கு செல்லத்தானே வந்திருக்க வேண்டும். இன்று இரவு கடம்பூரில்தான் பெரிய ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதே. பழுவேட்டரையரும் அவருடைய பரிவாரமும் அங்கே சம்புவரையர் மாளிகையில் நடைபெறவுள்ள ஆலோசனையில் பங்கேற்கத்தானே வந்திருக்கிறார்கள். இன்று புறவிகளும் தேர்களும் பிற்பகல் முதல் கடம்பூருக்கு வந்த வண்ணமே இருப்பதால் நீயும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கின்றாயோ என்று நினைத்தேன். ஆழ்வார்க்கடியான் கூற தலையசைத்து மறுத்தான் வந்தியன். அவற்றை பற்றியெல்லாம் நான் அறியேன். நான் சம்புவரையர் மகன் கந்தமாறனின் நண்பர். ஒரு வேலையாக இந்த பக்கம் வந்தேன். இன்றிரவு கடம்பூர் மாளிகையில் தங்கிவிட்டு நாளை காலை எனது வழியே செல்வதாக உத்தேசம், வந்தியத்தேவன் கூறினான். ஆழ்வார்க்கடியானின் முகம் பரபரப்படைந்தது. அப்படியானால் எனக்கு ஒரு உதவி செய். என்னையும் கடம்பூர் மாளிகைக்கு அழைத்துச் செல். ஆழ்வார்க்கடியான் வேண்ட அலட்சியமாக தன் தோள்களை குலுக்கினான் வந்தியத்தேவன். எனக்கே இன்று தங்குவதற்கு அனுமதி கிடைக்கிறதோ இல்லையோ, நீ சொல்வதை பார்த்தால் பெரிய ஆலோசனை நடக்கப் போவது போல் தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் கந்தமாறன் எனக்கு இடமளிப்பானா இல்லையோ, உன்னை வேறு நான் எப்படி அழைத்து செல்வது? சரி, என்னை அழைத்து செல்ல வேண்டாம். நான் ஒரு ஓலை தருகின்றேன். அதை அந்த சிவிகையில் சென்ற பெண்ணிடம் கொடுத்துவிடு. ஆழ்வார்க்கடியான் சொல்ல தலையசைத்து மறுத்தான் வந்தியத்தேவன். சரி, வேண்டாம். இரவு வரையில் இந்த தோப்பிலேயேவா இருக்கப் போகின்றாய்? வீரநாராயண பெருமாளை தரிசிக்கப் போவதில்லையா? ஆழ்வார்க்கடியான் கேட்க தலையசைத்தான் வந்தியத்தேவன். அவர்கள் ஆலயத்தை நோக்கி நடக்க அங்கிருந்த குளம் ஒன்றை சுட்டிக்காட்டினான் ஆழ்வார்க்கடியான். ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பாக நீராடிவிட்டு செல்.
ஆடிப்பெருக்கு, ஆற்றில்தான் நீராடவில்லை. ஆழ்வார்க்கடியான் சொல்ல சற்று யோசனை செய்துவிட்டு சரி என்கின்ற பாவனையில் தலையை அசைத்துவிட்டு குளத்தில் இறங்கினான். அவனை நீராடச் சொன்னதின் காரணமே அதற்குத்தான். ஆழ்வார்க்கடியான் அவனது பரந்த மார்பையும் தோளையும் பிடரியையும் முதுகையும் தொடைகளையும் கால்களையும் பார்த்தான். வந்தியத்தேவனின் உடலில் எந்த சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருக்கவில்லை. அவனது கருத்த மேனியில் மருவோ மச்சங்களோ இல்லை. வந்தியத்தேவா, உனது உடற்கூறு கூறுகின்றது நீ ஒரு பெரிய போர் வீரன் மட்டுமல்ல, அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன்தான் என்பதில் இம்மியளவும் சந்தேகமில்லை. சாமுத்திரிகா லட்சணங்கள் கூறும் 20 குணாதிசயங்களில் 15 நீ கடந்து கொண்டு இருக்கின்றாய். உடல் கூறின் அழகு மட்டுமா சாமுத்திரிகா லட்சணம்? இல்லை, நடை, பாவனை, குறிக்கோள், வார்த்தைகளை அளந்து கையாளுதல் எல்லாமே அவற்றில் அடக்கம். அந்த வகையில் நீ பெரிய நிலையை அடையப் போகிறாய், ஆழ்வார்க்கடியான் கூறினான். தன் தேகத்தை அவனுடைய கண்கள் ஆராய்வதை வந்தியத்தேவன் அறியாமல் இல்லை. இந்த வைணவன் சாமர்த்தியசாலி மட்டுமல்ல, மிகுந்த முன்னெச்சரிக்கை உணர்வையும் உடையவன். இவனுக்கும் அந்த சிவிகையில் சென்ற பெண்ணுக்கும் என்ன தொடர்பு? எதற்காக அந்த பெண்ணிற்கு இவன் ஓலை கொடுக்க நினைக்கின்றான்? அந்த பெண்ணின் முகமும் இவளை பார்த்ததும் மாறிப்போனதே. நீராடி விட்டு தலையை தோட்டிக்கொண்டு தன் குதிரையின் மீது இருந்த ஓலைக்கூடியிலிருந்து மாற்று உடைகளை எடுத்து அணிந்து கொண்டான். பிறகு இருவரும் வீரநாராயண பெருமாள் ஆலயத்தை நோக்கி நடந்து சென்றனர். கடம்பூர் மாளிகையை விட்டு வெளியே வந்த பொழுது கடும் அதிர்ச்சியில் இருந்தான் வந்தியத்தேவன். ஒரு இரவு தங்குவதற்காகத்தான் வந்தியத்தேவன் நண்பன் என்கின்ற கந்தமாறனிடம் அடைக்கலம் கேட்டிருந்தான். புறவியல் பயணம் செய்த களைப்பு நீங்க நிம்மதியாக உறங்கலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் கடம்பூர் மாளிகையில் நள்ளிரவு கூட்டம் வந்தியத்தேவனை திகைப்பின் உச்சத்தில் இருத்தியிருந்தது. பழுவேட்டரையரை மாலை யானையின் மீது பார்த்திருந்தாலும் கூட அப்போது அவரது குரலை அவன் கேட்டிருக்கவில்லை. ஆனால் நடுநிசியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒலித்த அவரது குரல் சிம்ம கர்ஜனையாக அல்லவோ ஒலித்தது. அவரது குரலே அச்சுறுத்தும் வகையில் இருந்ததென்றால் அவர் தெரிவித்த விஷயங்கள் நெஞ்சை பிளக்க அல்லவா செய்துவிட்டன. சோழ அரசின் சாபக்கேடு, அரியணை ஏறும் மன்னர்கள் நீடிக்காமல் போவது, பராந்தகனின் தாய் இளங்கோப்பிச்சையின் சாபம் காரணமா, அல்லது பதவியேற்கும் மன்னர்களுக்குத்தான் அரியணையின் மீது நாற்றம் சென்று விடுகிறதோ? ராஜாதித்யன் தக்கோல போரில் இறந்தான். அவன் தம்பி கண்டராதித்யன் காணாமல் போய்விட்டான். அரிஞ்சயன் 6 மாதங்கள் ஆட்சி செய்துவிட்டு ஆற்றூரில் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டான். இப்பொழுது சுந்தர சோழரும் நோய்வாய்ப்பட்டுத்தான் இருக்கின்றார். நான் ஆதித்த சோழன் காலம் தொட்டு இருக்கின்றேன். ஆனால் சோழ மன்னர்கள்தான் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். இனிவரும் மன்னன் வலிமையுடன் நீண்ட நாட்கள் அரசாட்சி செய்பவனாக இருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறேன் என்று பழுவேட்டரையர் கூறியதும் அந்த நடுநிசி கூட்டத்தில் பரிபூர்ண அமைதி நிலவி இருந்தது. அப்பொழுதுதான் வந்தியத்தேவன் கடம்பூர் மாளிகையின் உறுதியான மதில் சுவரின் மீது தலையை மட்டும் வைத்து நடப்பதை கவனித்து கொண்டிருந்தான். ஆழ்வார்க்கடியானை பார்த்தான். அவ்வளவு தொலைவில் இருந்து அவனால் இவர்களின் உரையாடலை கேட்க முடியுமா என்பது சந்தேகம்தான். இருப்பினும் அந்த நடுநிசி அமைதியில் காற்றுவாக்கில் அந்த உரையாடலை கேட்கவும் வாய்ப்புண்டு. பழுவேட்டரையர் தொடர்ந்து பேசுவதை கவனித்தான். சுந்தர சோழர் நல்ல விதமாக பூரண தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். ஆனால் மன்னர்கள் அரியணையில் அமர்ந்திருக்கும் பொழுதே நாட்டில் பல பிரச்சனைகள் தாண்டவமாடுகின்றன. சாளுக்கியர்கள் வடபுலத்திலும் பாண்டியர்கள் தென்புலத்திலும் நம்மை சீண்டிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். அதுவும் மன்னர் மஞ்சத்தில் படுத்தபடி ஆட்சி செய்கிறார் என்றால் அவர்களது அக்கிரமங்கள் எல்லை மீறுகின்றன. எனவே சுந்தர சோழருக்கு பிறகு யார் என்பதை யோசிப்பதில் தவறே இல்லை. அவருக்கு பிறகு பட்டத்து இளவரசராக திகழ்பவர் வடபுல மாதண்ட நாயகர் ஆதித்த கரிகாலன். ஆதித்த கரிகாலனின் பாட்டனார் மலையமானின் பாதுகாப்பில் இருக்கின்றார். அவன் இந்த பூமியில் அவதரித்த நாள் முதலாக கண்டங்களைத்தான் எதிர்நோக்கி வருகின்றான். அவனது ஜாதக ஓலைகளும் அவன் நீண்ட நாள் வாழப்போவதில்லை என்று கூறுகின்றன. மூர்க்க குணமும் முன்கோபமும் அதிகம் கொண்டுள்ள அவன் மன்னனாவது குறித்து யோசிக்க வேண்டியுள்ளது. கெடிலத்தை கடந்தால் ஆபத்து என்னும் பொழுது ஆதித்த கரிகாலன் திருக்கோவிலில் இருந்தால் சோழத்தை ஆட்சி செய்யப் போகின்றார். அவர் மன்னராவதில் எனக்கு உசிதமில்லை என்று கூறுவதை விட இந்த நாட்டுக்கு மன்னராக திகழ அவர் பொருத்தமானவர்தானா என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அற்ப ஆயுளும் பிடிவாத குணமும் உக்கிரமும் நிறைந்த ஆதித்த கரிகாலனை காட்டிலும் வேறு யாராவது மன்னனாக வாய்ப்புண்டா?
மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்ய இயலுமா? இயலும். எனது திட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவு கிடைப்பது உறுதி என்னும் பட்சத்தில் இப்பொழுதே நாம் அடுத்த மன்னனை காணலாம். பழுவேட்டரையர் கூறியதும் அங்கே பரபரப்புடன் கூடிய முணுமுணுப்புகள் எழுந்து பிறகு தானாக அடங்கியது. அனைவரது கைகளும் தங்களது ஆதரவை தெரிவிக்கும் வகையில் உயர்ந்தன. அப்பொழுது சிவிகை தாங்கிகள் ஒரு சிவிகையை ஏந்தியபடியே அங்கே பிரவேசித்து சிவிகையை ஒரு ஓரமாக இறக்கினர். வந்தியத்தேவன் அந்த சிவிகையில் அன்று மாலை கண்டிருந்தான். பழுவேட்டரின் அழகிய மனைவி பயணித்திருந்த அந்த சிவிகை. அவள் பெயர் கூட நந்தினி என்று ஆழ்வார்க்கடியான் கூறினானே, அவள் எதற்கு நடுநிசி கூட்டத்திற்கு வருகின்றாள்? பலரும் அதே கேள்வியுடன் அந்த சிவிகையை வெறித்து பார்க்க சிவிகையை திரையின் விளக்கியபடி ஒரு உருவம் வெளியே வந்தது. நளினத்துடன் இறங்கிய அந்த உருவத்தை பார்த்ததும் முதலில் நந்தினி என்றே நினைத்தான் வந்தியத்தேவன். ஆனால் முகத்தில் அரும்பியிருந்த மீசையும் புடைத்திருந்த புஜபலமும் அது ஒரு ஆண் என்பதை உணர்த்தியது. அவையோரை வணங்கு மதுராந்தகா என்று பழுவேட்டரையர் கூறியதும் கைகளை குவித்து அனைவரையும் வழங்கினான் மதுராந்தகன். கூட்டு சிந்தனைக்கு அனுமதியாமல் மூர்க்கமாக சிந்தித்து தீர்க்கமாக முடிவெடுக்காமல் தான் தோன்றித்தனமாக தான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் என்று விதண்டாவாதம் பேசும் ஆதித்த கரிகாலனுக்கு பதிலாக நமது யோசனைகளை ஏற்கும் பண்புள்ள மதுராந்தகன் சோழ அரியணையில் இருக்கலாம். அப்படி அவரை சோழ அரியணையில் அமர்த்திவிட்டால் அதுதான் சால பொருத்தமாக இருக்கும். அதற்காகத்தான் நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். வலிமையான சோழத்தை உருவாக்க வேண்டுமென்றால் நம் வீரமும் அரசியல் அனுபவமும் வீணாக போகாமல் இருக்க வேண்டுமென்றால் மதுராந்தகன் மன்னனாவதை தவிர வேறு வழி இல்லை. பழுவேட்டரையர் கூறியதும் அங்கே நன்று நன்று என்று கோஷங்கள் எழுந்தன. பழுவேட்டரையரின் முகத்தில் முழு திருப்தி நிலவுவதை தீப்பந்தின் ஒளியில் கவனித்திருந்தான் வந்தியத்தேவன். மன்னர் சுந்தர சோழருக்கு ஆபத்து என்று ஆதித்த கரிகாலன் இவனிடம் ஓலைகளை கொடுத்து மன்னரையும் இளைய பிராட்டியையும் சந்தித்து விட்டுவாய் என்று அனுப்பிய பொழுது இவன் கூட மனத்திற்குள் சற்று அலட்சியமாகத்தான் நினைத்திருந்தான். பாதுகாப்பான தஞ்சை கோட்டையில் வசிக்கத் தொடங்கியிருக்கும் மன்னருக்கு என்ன ஆபத்து நிகழ்ந்துவிடப் போகிறது? ஆனால் கடம்பூர் மாளிகையில் நடைபெற்ற சதி ஆலோசனையை பார்த்தால் அரச குடும்பத்திற்கு பெரிய ஆபத்தல்லவா நிகழ இருக்கிறது. அதற்கு மேல் வந்தியத்தேவனால் கடம்பூர் மாளிகையில் தங்கியிருக்க தோன்றவில்லை. தானே அவர்களுடைய சதி ஆலோசனையில் ஒரு அங்கமாக இருந்து விட்டது போல் ஒரு உணர்வு. ஒரு விதத்தில் தன் வாழ்க்கையே தேவலாம். தான் யார் என்பதையே உனக்கு தெரியாத நிலை. ஒருவேளை இவன் ஒரு இளவரசனாகவோ அல்லது மன்னனாகவோ இருந்திருந்தால் இவனுக்கும் எதிர்காலமல்லவோ சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கும். தான் யார் என்கின்ற விவரங்கள் தனக்கு தெரியாமல் இருப்பதே ஒரு விதத்தில் நல்லதுதான். வந்தியத்தேவன் நினைத்து கொண்டே வெடிந்ததும் கடம்பூர் மாளிகையை விட்டு புறப்பட்டு விட்டான். அவனுடைய நண்பன் கந்தமாறன் கூட ஒப்புக்கு தடுத்தான். என்ன நண்பா, வராதவன் வந்திருக்கிறாய், இன்னும் 2 நாட்களுக்கு தங்கிவிட்டு போகலாமே கந்தமாறன் கூற அவனது கண்களுக்குள் ஆழமாக உற்று பார்த்தான் வந்தியத்தேவன். முந்தைய இரவு இவனை கடம்பூர் மாளிகையில் தங்க வைத்ததற்காக தன்னை சம்புவரையர் அவனை கடிந்திருந்தார். அதை இவனும் கேட்டிருந்தான். நண்பனின் குரலில் அழைப்பு விடுத்திருந்தாலும் இன்னும் 2 நாட்கள் தங்குவதற்கு சம்மதித்து விடப் போகிறானோ என்கின்ற ஆதங்கமும் இழையோடு இருப்பதை வந்தியத்தேவன் உணராமல் இல்லை. இல்லை நண்பா, தஞ்சையில் என் மாமா ஒருவர் யமதர்முடன் சடுகுடு விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் யமனிடம் சிக்குவதற்குள் நான் சென்று அவரை காண வேண்டும். ஒருவேளை யமன் அவரிடம் சிக்கி அவர் நலமடைந்து விட்டால் திரும்பி போகும்போது உனக்கு திருப்பதிக்கு வந்து உன்னுடைய திருப்திக்காக இங்கே வந்து 2 நாட்கள் தங்குகின்றேன் என்று கூறியதும் கந்தமாறன் சிரித்தான். அதே சமயம் உப்பரிகையின் திரைமறைவிலிருந்து வந்தியத்தேவனை விழுங்கிக் கொண்டிருந்த 2 கண்கள் அவன் கூறியதை கேட்டதும் மலர்ந்து விரிந்தன. அந்த கயல்வெளிகளுக்கு உரிய மணிமேகலை அவன் திரும்பி போகும்போது 2 நாட்களுக்கு வந்து தங்குகின்றேன் என்று கூறியிருந்தது செவியில் தேனாக பாய்ந்தது. அவளது இதயத்தில் வந்து இறங்கிவிட்ட வந்தியத்தேவனுக்கு ஒரு காதல் கோட்டை ஒன்றை உருவாக்கும் எண்ணத்துடன் அங்கிருந்து சிட்டாக பறந்தாள் மணிமேகலை. கடம்பூர் மாளிகையை விட்டு நீங்கிய வந்தியத்தேவன் வீரநாராயணர் கோவிலை அடைந்தான். குதிரையில் இருந்து இறங்கி நின்ற இடத்திலிருந்து வீரநாராயணன் ஆலயத்தை நோக்கி கையை குவித்துவிட்டு மீண்டும் குதிரையில் ஏறுவதற்கு எத்தனித்தான். அங்கிருந்து திருச்சி சென்றுவிட்டு தஞ்சையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது அவனுடைய திட்டம்.
தன் குதிரையின் மீது ஏறுவதற்கு அவன் எத்தனித்த பொழுது ஒரு குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. வியப்புடன் திரும்பி நோக்கினான். என்னப்பா வந்தியத்தேவா, கடம்பூர் மாளிகையில் நல்ல விருந்து போலிருக்கிறதே. ஆழ்வார்க்கடியான் தான் சிரித்தபடியே கேட்டான். தம்பி, இன்னும் என்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றாயா? ஆம், நல்ல விருந்து, அறுசுவையும் கலந்து அமுது படைத்தார்கள். இது மாதிரி உணவை நான் உண்டதே இல்லை. வந்தியத்தேவன் கூற ஆழ்வார்க்கடியான் தனது தொந்தி அதிரச் சிரித்தான். வயிற்று உணவை பற்றி பேசும் வயதா உனக்கு? நான் கூறியது செவிக்கு கிடைத்த உணவை பற்றி என்றபடியே அவனை கூர்ந்து கவனித்தான் ஆழ்வார்க்கடியான். செவிக்கு உணவா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைக்கவில்லையே. உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டு என்கின்ற வழக்கை பற்றி நீ கேட்டதே இல்லையா? பிரயாண களைப்பும் உண்ட களைப்பும் சேர்ந்து என்னை ஆழ்ந்த உறக்கத்தில் தள்ளிவிட்டது. படுத்ததும் எப்போது உறங்கினேன் என்று கூட எனக்கே தெரியாது. வந்தியத்தேவன் கூறியதும் ஆழ்வார்க்கடியாரின் உதட்டோரம் ஒரு கேலி சிரிப்பு. அப்படியானால் ஒரு நல்ல வைத்தியரை நீ நாட வேண்டும். நடுநிசையில் நிழலாக கடம்பூர் மாளிகையின் மாடத்தில் நீ நடமாடிக்கொண்டிருந்தாய். ஒருவேளை உறக்கத்தில் நடக்கும் நோய் உனக்கும் உள்ளதோ? யதா ராஜா ததா பிரஜா என்று கூறுவது போல. ஆழ்வார்க்கடியான் கூறியதும் துணுக்குற்று அவனை வெறித்து நோக்கினான் வந்தியத்தேவன். திருமலை நம்பி மிகவும் ஆபத்தானவன். அனைத்து தகவல்களும் இவனை எப்படியோ வந்தடைந்து விடுகின்றது. இவன் ஒற்றன் என்பதில் எம்மியளவும் சந்தேகமில்லை. இவன் யாருடைய ஒற்றனாக இருக்கக்கூடும்? சாளுக்கியரா, பாண்டியரா, இல்லை ஒருவேளை பழுவேட்டரையர்களுக்கு வேவு பார்க்கிறானா? இந்த வைணவ கோலம் கூட தன்னை மறத்து கொள்ளத்தானோ? இவனிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருக்கலாம். நடுநிசை ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்க நான் ஆர்வத்துடன் மாடத்தில் நடமாடிக்கொண்டிருந்த பொழுது மாளிகையின் மதிர்ச்சுவரில் ஒரு தலை வைக்கப்பட்டிருந்தது. துண்டிக்கப்பட்ட தலை. அந்த தலைக்கு சொந்தமானவர் ஒரு வைணவர். நெற்றியில் ஊர்த்தவ புண்டாரமும் தலையில் வலப்புறத்தில் முடிந்திருந்த சிகையும் நன்கு புலப்பட்டது. ஐயகோ, நம்முடன் அளவலாவிய வைணவ நம்பியின் தலை போல் இருக்கின்றதே, அவருக்காய்ந்த கதி என்ற சோகத்தில் அப்படியே மயங்கி விழுந்து விட்டேன். பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. வந்தியத்தேவன் கூட ஆழ்வார்க்கடியான் முகத்தில் புன்னகை அரும்பியது. சபாஷ், நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இரகசியங்களை காப்பாற்றக்கூடியவன் என்பதை நிரூபித்து விட்டாய். உன்னை மாதிரி நபர்கள்தான் சோழ நாட்டிற்கு தேவை. இந்த ஒரு குணத்தால் நீ சோழத்தில் பெரிய நிலைக்கு உயரப் போகிறாய். ஆழ்வார்க்கடியார் கூறியதும் அலட்சியத்துடன் சிரித்தான் வந்தியத்தேவன். அவனையும் அறியாமல் தனது தனிப்பட்ட வாழ்க்கையின் சோகங்கள் பொங்கி எழுந்து சொற்களாக வெளிவந்தன. என்ன பெரிய இரகசியங்கள்? நான் எதையுமே அறியாதவன். என்னை பற்றியே அறியாத பொழுது சோழ நாட்டின் இரகசியங்களையா நான் காப்பாற்றப் போகின்றேன்? திக்கில்லாமல் பயணிப்பவன் நான் நம்பி மனம் வெதும்பினான் வந்தியத்தேவன். கவலைப்படாதே வந்தியத்தேவா, கர்ணன் கூட தன்னை பற்றி ஒன்றும் அறியாதவன்தான். ஆனால் அவன் செய்த தவறு சேரத்தகாதவர்களுடன் சேர்ந்து கொண்டது. உனக்கு உன்னை பற்றி ஒன்றும் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் சேரக்கூடாதவர்களிடம் சேராமல் இருந்தால் போரும். சரி சரி, உன்னிடம் இரகசியங்கள் எதுவும் பெயராது என்பது தெரிகின்றது. சரி, நீ புறப்படு. நாச்சியார் மொழிக்காக காத்திருக்கின்றாள். ஆழ்வார்க்கடியான் கூறியதும் திடுக்கிட்டு விட்டான் வந்தியத்தேவன். என்ன சொல்லுகின்றாய் நம்பி? நேற்று ஆடிப்பெருக்கு, ஆண்டாளின் திருநட்சத்திரமாகிய பூரமும் சேர்ந்து விட்டதால் நேற்று முதல் ஆண்டாள் உற்சவம் தொடக்கம். ஆலயத்திற்கு சென்று நாச்சியார் திருமொழி சேவிக்கப் போவதை சொன்னேன். நான் புறப்படுகின்றேன். ஓட்டமும் நடையுமாக சென்ற திருமலை ஐயத்துடன் வெறித்தான் வந்தியத்தேவன். இந்த வைணவன் ஒரு வார்த்தை தான் கூறுகின்றான், ஆனால் பின்பக்க எவ்வளவு அர்த்தங்கள் தோன்றுகின்றன. இவனை ஏதாவது ஒரு கட்டத்தில் உதறிவிட்டு விட வேண்டும். இப்படி தொடர்ந்து வந்து தொல்லை கொடுக்கின்றானே என்று தனக்குள் நினைத்தபடியே தன் குதிரையில் ஏறி திருச்சித்திரக்கூடம் செல்லும் பாதையில் அதை திருப்பினான். சிறிது தூரம்தான் சென்றிருப்பான். பாதையில் சற்று தூரத்திற்கு முன்பாக கொம்பு வாத்தியம் முழங்குவது கேட்டது. யாரோ ஒரு முக்கியஸ்தர் சென்று கொண்டிருக்கின்றார் போலும். தன் புரவியின் வேகத்தை சற்றே அதிகரிக்க தொலைவில் ஒரு சிவிகையை சுமந்து கொண்டு சிலர் செல்வதைக் கண்டான். இருவர் கொடியை ஏந்தி செல்ல அதில் பனைமரச் சின்னம் தெரிந்தது.
நடுநிசியில் கடம்பூர் மாளிகையிலும் கண்டிருந்த அதே சிவிகை. இளவரசர் மதுராந்தகர்தான் தஞ்சைக்கு சென்று கொண்டே இருக்கிறார் போலும். அவரை அறிமுகம் செய்து கொண்டு அவருடனேயே தஞ்சைக்கு சென்று மன்னர் சுந்தர சோழரை சந்தித்தால் என்ன? இந்த எண்ணம் அவன் மனதில் உதித்ததும் தன்னால் அவனது இரு கால்களும் குதிரையின் விழாவை உதைக்க முன்பாக சென்று கொண்டிருந்த பரிவாரத்தை நோக்கி விரைந்தான். இளவரசே, இளவரசே என்று கூவியபடியே தன் குதிரையிலிருந்து இறங்கி சிவிகையை நோக்கி ஓடினான். அந்த சிவிகையை நெருங்க காவலாளிகள் ஈட்டியை அவன் முன்பாக சரிக்க சிவிகையிலிருந்து ஒரு இனிமையான குரல் கேட்டது. அவரை தடுக்காதீர்கள் என்றவுடன் ஈட்டிகள் தாமாக விலக வியப்புடன் சிவிகைக்குள் நோக்கினான் வந்தியத்தேவன். இளவரசி, நீங்களா? நான் இளவரசர் என்று நினைத்தேன். தடுமாற்றத்துடன் வந்தியத்தேவன் கூற உஷ் என்று தனது சுட்டு விரலை கோவைக்கனி போன்ற இதழ்களின் மீது பதித்தாள் நந்தினி. பல நாட்களாக கூடி ஓலைகளை பரிமாற்றம் செய்து தூது அனுப்பி மிகவும் எச்சரிக்கையுடன் அமல்படுத்திய திட்டங்களை எல்லாம் நடு வீதியில் உடைக்கின்றீரே. இந்த சிவிகை பழுவேட்டரையின் மனையாளாகிய பழுவூர் அரசி நந்தினியின் சிவிகை. இதில் அமர்வதற்கு எந்த இளவரசருக்கும் அனுமதி கிடையாது. மேலும் வீரம் செறிந்த எந்த ஆடவனும் சிவிகையில் பயணிக்க சம்மதிக்க மாட்டான். சரி, வந்த விவரத்தை கூறுங்கள். நந்தினியின் குரல் யாழ் மீட்டப்படுவது போல் இனிமையாக இருந்தது. ஒன்றுமில்லை பழுவூர் அரசியாரே, நான் திருமால் நம்பி என்கின்ற வைணவரை சந்தித்தேன். தங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பியுள்ளான் என்றதும் நந்தினி எச்சரிக்கையுடன் சுற்றிலும் பார்த்தாள். வீதியில் போவதற்காக விஷயங்கள் இல்லை அவை. எனவே என்னை அரண்மனையில் வந்து சந்தியுங்கள். பழுவூராரின் அரண்மனையை கண்டுபிடிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. மன்னரின் அரண்மனையில் மருத்துவர்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். பழுவூராரின் அரண்மனையில் அரசியல் வித்தகர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். எனவே தங்களால் எளிதாக அந்த அரண்மனையை அடையாளம் காண முடியும். இந்த முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் தாங்கள் என்னை வந்து சந்திக்கலாம். நந்தினி மோதிரத்தை நீட்ட அதை பெற்றுக்கொண்டான் வந்தியத்தேவன். புறப்படுங்கள். குரலில் கம்பீரம் துணிக்க கட்டளையிட சிவிகை தாங்கிகள் அவளை சுமந்தபடி தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தனர். கடைசியாக அவளை ஒருமுறை திரும்பி பார்த்தாள் நந்தினி. அப்பொழுது அவள் ஆண்டாள் கொண்டையின் மையத்திலிருந்து வடிந்திருந்த முத்துச்சரங்கள் குலுங்கின. பிரமிப்புடன் அவள் புறப்படுவதை பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவனின் கண்களை நோக்கி அவளது கண்கள் ஒரு தகவலை பாய்ச்சின. உன்னிடம் நிறைய பேச வேண்டும், உடனே என்னை பார்க்கவா என்ற செய்தி அதில் பொதிந்து இருந்ததை அவன் உணர்ந்தான். தொலைதூரம் சென்று அந்த சிவிகை சிறு புள்ளியாக மாறும் வரை அதையே பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் மீண்டும் தனது குதிரையை நெருங்கிய பொழுது திடுக்கிட்டு விட்டான். குதிரையின் கழுத்தில் ஒரு ஓலை கட்டப்பட்டிருந்தது. இவன் நந்தினியிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது யாரோ அந்த ஓலையை குதிரையின் கழுத்தில் பிடித்திருக்க வேண்டும். அவசரமாக அதை பிரித்து வாசித்தான். எச்சரிக்கை வந்தியத்தேவா, உன்னை சோழ நாட்டிற்கு அனுப்பியதன் நோக்கம் வேறு. சோழ நாட்டு அரசியலில் நீ சிக்கிக்கொள்ளாதே. தாமரையிலி தண்ணீர் போல சோழ நாட்டில் நீ வாழ வேண்டும். அடுத்த கட்டளை வரும் வரையில் நீ தஞ்சையில் தங்கியிருப்பாய். நீ பிறந்ததிலிருந்து உன்னை ஏக்கிக் கொண்டிருக்கும் நாங்கள் யார் என்பதை மறந்து விடாதே. நீ உன்னை அறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதுவரையில் பொறுமையை கடைபிடி. உன் நலம் விரும்பி. வந்தியத்தேவன் திகைத்து போய் நின்று விட்டான். வெண்ணாறு காவிரியிலிருந்து பிறந்து தஞ்சை வழியாக பாய்ந்த வெண்ணாறு. இதன் கரையில்தான் தஞ்சை மாமணி கோவில் என்கின்ற 3 திருமால் விண்ணகரங்கள் உள்ளன. வெண்ணாற்றின் நீர் ஒரு பள்ளத்தில் பாய்ந்து சிறு குளமாக தேங்கி நிற்கும். அந்த குளத்தின் நடுவே உள்ள ஈசன் கோவில்தான் தளிக்குளத்தார் சந்நிதி. தளிக்குளத்தானின் சந்நிதியை சுற்றி எழுப்பப்பட்டதுதான் தஞ்சை கோட்டை. பிரம்மாண்டமான அரண்மனை, அலுவலகங்கள், போர் தளவாடங்கள் செய்யும் இடம், பணியாளர்கள் தங்குமிடம், குதிரை லாயங்கள், யானை கொட்டடிகள் என்று அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு இன்னும் தீனி வேண்டும் என்பது போல் நுழைவாயிலை அகல பிளந்து கொண்டு நிற்கும் கோட்டை வாயில். அதை அடுத்து நிற்கும் பிரம்மாண்டமான கோட்டை கதவுகள். அதற்கு கீழே காவலர்கள் சாவடியில் 4-5 பேர் கோட்டையில் நுழைபவர்களை பரிசோதித்து அனுப்பி கொண்டு இருந்தனர். பணியாளர்கள், கணக்கர்கள், வியாபாரிகள் என்று கோட்டை வாயிலில் வரிசையாக நிற்க அவர்களின் அடையாளங்களை பரிசோதித்துவிட்டு காவலர்கள் அவர்களை உள்ளே அனுமதித்து கொண்டு இருந்தனர். வந்தியத்தேவன் நந்தினி தனது வசம் அளித்திருந்த முத்திரை மோதிரத்தை ஒருமுறை கையில் எடுத்து அதை வெறித்தான்.
பனைமரச் சின்னம் பொறித்திருந்த அந்த தங்க மோதிரத்தை கையில் பத்திரப்படுத்தியபடியே நுழைவாயிலை நோக்கி நடந்தான். சுவர்ணமுகி காட்டில் ஆதித்த கரிகாலனிடமிருந்து விடைபெற்ற பொழுது அவன் கூறியது வந்தியத்தேவன் செவிகளில் இன்னமும் ஒலித்து கொண்டுதான் இருந்தது. மன்னர் சுந்தர சோழருக்கு பழையாறையில் தகுந்த பாதுகாப்பு இல்லை என்று கூறி அவரை தஞ்சை கோட்டைக்கு மாட்டினார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை தஞ்சை எனக்கு பாதுகாப்பான இடமாக தோன்றவில்லை. என் தந்தையை சிறை வைத்திருக்கும் சிறைச்சாலையாகத்தான் தோன்றுகின்றது. நான் இங்கே திருக்கோவலூரிலும் காஞ்சியிலும் வசிக்கின்றேன். குந்தவையோ பழையாறையில் இருக்கிறாள். அருள்மொழியும் அவளது பாதுகாப்பில் இருக்கின்றான். நோய்வாய்ப்பட்டுள்ள என் தந்தையும் பதி சேவையே பரமன் சேவையே வாழும் என் தாயும் எங்களை பார்க்க வேண்டும் என்றால் கூட பழுவேட்டரையர்களிடம்தான் அனுமதி பெற வேண்டும். எனது தந்தையை உற்சாகப்படுத்துவதற்கு புலவர்கள் வந்தாலும் அவர்களை நேரடியாக மன்னரிடத்தில் விடுவதில்லை. அவ்வளவு ஏன், என் தாய் வானவன் மாதேவி மிக அழகாக யாழ் மீட்டுவார். யாழ் மீட்டி தன் நாதனை குளிர்விக்க அவர் நினைத்தாலும் கூட மருத்துவர்களின் மூலம் அதற்கு தடை சொல்லுகிறார்கள் இவர்கள். தஞ்சையில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. ஓலை கொடுக்கும் பாவனையில் நீ அங்கே நடப்பதை அறிந்து கொண்டு வா என்று பணித்திருந்தான் ஆதித்த கரிகாலன். தன்னால் மன்னர் சுந்தர சோழரை நெருங்க முடியுமா என்பதே அவனுக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நல்ல வேளையாக பெரிய பழுவேட்டரை கண்டான். அவன் கண்டன் அமுதனார் இன்னும் கடம்பூர் மாளிகையிலிருந்து திரும்பி இருக்கவில்லை. சிறிய பழுவேட்டரையர் காலாந்தகரின் பொறுப்பில்தான் தஞ்சை கோட்டை தற்போது இருக்கின்றது. அவரை கடந்து எப்படி சுந்தர சோழரை நாம் சந்திப்பது? கையில் இருக்கும் முத்திரை மோதிரம் கோட்டையில் வேண்டுமானால் அவன் நுழைய வைக்கலாம். ஆனால் மன்னர் வரையில் அவனை இட்டுச் செல்லுமோ? ஆனால் மன்னரை எப்படியும் சந்தித்து விட வேண்டும். அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதையும் கண்டறிந்து விட வேண்டும் என்கிற தீர்மானத்துடன் கோட்டையின் நுழைவாயிலை நோக்கி நடந்தான். வந்தியத்தேவன் காவல் சாவடியை நெருங்கியதும் சர்ப்பம் ஒன்று திடீரென்று திரும்பி நோக்குவதைப் போல் தேகம் கனத்த ஒரு காவலாளி தனது கருத்த மீசையை நீவியபடியே வந்தியத்தேவனை பார்த்தான். அவனது பார்வையில் அலட்சியம் தொனித்தது. புருவங்கள் கேள்வியுடன் உயர்ந்தன. வந்தியத்தேவன் தனது உள்ளங்கையில் வைத்திருந்த பனைமரச் சின்னம் அடித்திருந்த மோதிரத்தை விரல் நுனையில் வைத்து அவனிடம் காட்ட, அடுத்த கணம் அந்த கனித்த மகனின் முகத்தில் அலட்சியம் மறைந்து பணிவும் அடக்கமும் தோன்றின. சட்டென்று வழிவிட்டு கோட்டைக்குள் நுழைவதற்காக நின்றிருந்த வியாபாரிகளையும் வழிவிடச் சொல்லி வந்தியத்தேவனை உள்ளே செல்லுவதற்கு வழியமைத்து கொடுத்தான். பழுவூர் அரசியின் முத்திரை மோதும் என்றால் கேள்வி கேட்க தோன்றுமா? கோட்டைக்குள் நுழைந்த வந்தியத்தேவன் உள்ளே இருந்த மக்கள் நடமாட்டத்தைக் கண்டு வியந்து போனான். கட்டிடங்கள் புதிதாக எழுப்பப்பட்டு பிரகாசத்துடன் விளங்கின. அலுவலர்களும் பணியாளர்களும் அலைந்து கொண்டிருந்தனர். ஒரு நாட்டியம் அங்கையின் ஜாகியில் மிருதங்க துவனியும் சதங்கைகள் குலுங்கும் ஒலியும் கேட்டன. இனி அரண்மனையை தேடி கண்டுபிடித்து உள்ளே நுழைய வேண்டியதுதான். வந்தியத்தேவன் செவியில் நந்தினியின் குரல் ஒலித்தது. எனது அரண்மனையை கண்டுபிடிப்பதொன்றும் சிரமமில்லை. மன்னரின் அரண்மனையில் எப்பொழுதும் மருத்துவர்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும். அரசியல் வித்தகர்கள் கூட்டம் எந்த அரண்மனையில் அதிகம் காணப்படுகின்றதோ அதுவே பழுவூர் அரசரின் மாளிகை என்று கேலி பேசியிருந்தாளே நந்தினி. அவள் அளித்த முத்திரை மோதிரத்தை கொண்டுதான் இவன் மன்னர் சுந்தர சோழரை காணப்போகின்றான். விஸ்தாரமான அரண்மனை ஒன்றின் உச்சியில் புலிக்கொடி ஒன்று படபடுத்து கொண்டு இருந்தது. அருகே மற்றொரு பிரம்மாண்ட மாளிகையின் உச்சியில் பனைமரக் கொடி ஒன்று காற்றில் அசைந்து கொண்டு இருந்தது. புலிக்கொடி பறந்து கொண்டிருந்த மாளிகையில்தான் மன்னர் அரண்மனையாக இருக்க வேண்டும் என்று தனக்குள் ஊர்ஜிதம் செய்து கொண்டு அரண்மனையின் படிகளில் ஏறினான். மேலே அகன்ற தூண்கள் வரிசையாக நிற்க ஒவ்வொரு தூணின் அருகிலும் ஒரு காவலால் நின்று கொண்டிருந்தான். எப்படி தொடர்ந்து செல்வது என்று வந்தியத்தேவன் தயங்கிக் கொண்டு இருந்த வேளையில் வைத்தியர் ஒருவர் கட்கத்தில் ஓலைப்பட்டியுடன் இறங்கி வர அவரை நோக்கி கரம் குவித்தான். என்ன மருத்துவரே, மன்னர் எப்படி இருக்கிறார்? அந்த அலுவலர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் முன் ஒருமுறை தன் பார்வையை சுழலவிட்டார் அவர். அருகே பழுவேட்டரையரின் நாட்கள் யாருமில்லை என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்கிறார் போலும். வெகு நாட்களுக்கு பிறகு இன்று மன்னர் சற்று அதிக உற்சாகத்துடன் காணப்படுகின்றார். மருத்துவர் சொல்லியபடியே படிகளில் இறங்கிச் செல்ல உடனே வந்தியத்தேவனுக்கு ஆர்வம் அதிகரித்தது. மன்னர் உற்சாகத்துடன் இருக்கிறார் என்றால் நிச்சயம் இவனுடன் பேசும் நிலையில் இருக்கிறார் என்றுதான் பொருள். நடையில் தயக்கமின்றி தன்னை அரண்மனையில் யாரோ எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்ற முகபாவத்துடன் அரண்மனையின் மைய நுழைவாயிலில் நின்ற காவலனை நெருங்கி முத்திரை மோதிரத்தை காட்ட அவன் உடனே தனது உதவியால் ஒருவனை அழைத்தான்.
நன்மாரா, இவரை நமது சிறிய பழுவேட்டரையரின் ஆலோசனை அறைக்கு அழைத்துச் செல் என்றதும் அந்த காவலன் வந்தியத்தேவனை நோக்கி தலையை அசைத்துவிட்டு நடக்க வந்தியத்தேவன் அவனை பின்தொடர்ந்தான். நல்ல வேளையாக நந்தினி கொடுத்திருந்த முத்திரை மோதிரம் என்னை எந்தவித தடங்களும் இன்றி அரண்மனைக்குள் அழைத்துச் சென்று விட்டது. இனி சிறிய பழுவேட்டரையரை கடந்து மன்னர் சுந்தர சோழரை சந்திப்பது எப்படி? நான் சிறிய பழுவர் அரசரிடம் தங்களை என்னவென்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுவது? நன்மாறன் என்கின்ற அந்த காவலன் இவனை கேட்டான். காஞ்சியிலிருந்து முக்கியமான தகவலுடன் ஒருவன் வந்திருப்பதாக கூறு. வந்தியத்தேவன் சொல்ல அவன் உள்ளே சென்றான். தங்களை காண தூதுவர் ஒருவர் காஞ்சியிலிருந்து வந்திருக்கிறார். காவலன் சொன்னதும் காலாந்தகரின் குரல் கேட்டது. கணக்கு வழக்குகளை பார்த்துவிட்டு நான் மன்னரை சந்திக்க வேண்டும். இன்று அவர் சற்று நலமுடன் இருப்பதாக வைத்தியர் தகவல் அனுப்பியுள்ளார். யாராக இருந்தாலும் பிறகு பார்க்கலாமே என்று சிறிய பழுவேட்டரையர் சொல்ல சற்றும் தாமதிக்காமல் அறைக்குள் நுழைந்து விட்டான் வந்தியத்தேவன். கடம்பூர் மாளிகையில் நடுநீசியில் பழுவேட்டரையரின் சிம்ம கர்ஜனையை அவன் கேட்டிருந்தான். அவரைப் போல் கம்பீரமாக இல்லாமல் காலாந்தகரின் குரல் சற்று கட்டையாக இருந்தது. மன்னிக்க வேண்டும் சிறிய பழுவேட்டரையரே, என் பெயர் வந்தியத்தேவன். வடபுல மாதண்ட நாயகரும் பட்டத்து இளவரசமான ஆதித்த கரிகாலன் என்னை அனுப்பியிருக்கிறார். மன்னருக்கு ஓலை அனுப்பியுள்ளார் என்றதும் காலாந்தகரின் முகம் சிறுத்தது. எங்கே ஓலை என்று வந்தியத்தேவன் நீட்டிய ஓலையை வாங்கி படித்தவர் இகழ்ச்சியுடன் இதழை பிதுக்கினார். புதிதாக ஒன்றுமில்லையே, வழக்கமாக எச்சரிக்கைகள். தன்னுடன் காஞ்சியில் வந்து தங்கும்படி ஒரு கோரிக்கை. தான் தாங்கும் மாளிகை பொன் வேயப் போவதாக கூறியிருக்கின்றார் இளவரசர். இம்மாதிரி படாடோபங்கள் தேவைதான் என்று காலாந்தகர் வந்தியத்தேவனை உறுத்து பார்த்தார். இளவரசனை உனக்கு எப்படி தெரியும்? கண்களை உருட்டியபடி அவர் கேட்க சட்டென்று என்ன சொல்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நின்றான் வந்தியத்தேவன். வேட்டையாடிய போதில் சிறுத்தையிடமிருந்து அவரை காப்பாற்றினேன். அதற்கு பிறகு அவருடைய நண்பனாகிவிட்டேன் வந்தியத்தேவன் கூறினார். இளவரசருக்கு நித்திய கண்டங்கள் ஏற்படுகின்றன. காப்பாற்றுபவர்களையெல்லாம் நண்பர்களாக ஏற்கத் தொடங்கினால் மாளிகை முழுவதும் நண்பர்களே நினைந்திருப்பார்கள் என்று கூறிவிட்டு தன் நகைச்சுவையை தானே ரசித்து சிரித்தார் காலாந்தகர். சரி, ஓலையை மன்னரிடம் நான் கொடுத்து விடுகிறேன், நீ புறப்படலாம். அலட்சியமாக காலாந்தகர் கூற இதை வந்தியத்தேவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. எப்படியும் மன்னர் சுந்தர சோழரை சந்தித்துவிட வேண்டும் என்கின்ற தீவிரத்தில் இருந்தான் அவன். சட்டென்று அவனுக்கு அந்த யோசனை தோன்றியது. காலாந்தகரே, நேற்று கடம்பூர் மாளிகை நடுநிசை ஆலோசனை கூட்டத்தின் போது நானும் அங்கே இருந்தேன். சிவிகையின் உள்ளே இருந்து இறங்கியவருக்கு அனைவருமே ஆதரவு தெரிவித்தார்கள். பழுவேட்டரையர் அனுப்பித்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். தங்களிடம் இந்த செய்தியை சொல்லச் சொன்னார். மன்னருக்கு நான் ஓலை எடுத்துச் செல்வது ஒரு புகைத்திரையே. மன்னரிடம் இந்த ஓலையை கொடுத்தால் கேள்விகள் எழாது என்று அவர்தான் என்னை அனுப்பினார். வந்தியத்தேவன் இவ்வாறு கூறிக்கொண்டே தன்வசம் இருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து அவரிடம் நீட்டினான். அதை பார்த்ததுமே தன் இருக்கையிலிருந்து பரபரப்புடன் எழுந்த காலாந்தகன் வந்தியத்தேவரை எச்சரிக்கையுடன் நோக்கினார். இதை முன்பே சொல்ல வேண்டியது தானே? உடனே சென்று மன்னரை சந்தித்து விட்டு வா. நீயே உன் கையால் ஓலையை அவரிடம் கொடு. அது சரி, கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள்? திருமுனைப்பாடி மன்னர் சம்புவரையர், வணங்காமுடிராயர் ஆகியோர்தான் நான் அறிந்தவர்கள். இன்னும் பலர் வந்திருந்தனர். பெரிய பழுவூர் அரசர் மதுராந்தகரே அனைவருக்கும் அறிமுகம் செய்வித்தார். வந்தியத்தேவன் கூறிய அதே வேளையில் வெளியே அரவம் கேட்க சட்டென்று உரையாடலை மாற்றினார் காலாந்தகர். உள்ளே நுழைந்தது கஜானா கணக்கர். பெரிய பழுவேட்டரையர் இல்லாத வேளைகளில் கஜானா கணக்கையும் காலாந்தகரை பார்ப்பதுதான் வழக்கம். யாரெங்கே? இவரை மன்னரின் அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். இளவரசரிடமிருந்து ஓலை கொண்டு வந்திருக்கின்றார் என்று காலாந்தகர் கூறியதும் வந்தியத்தேவனை அழைத்து கொண்டு காவலன் நடந்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.